கடந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு சீக்கிரமா முடிச்சிடலாம், நேரம் ஆயிருச்சு. அதாவது எடுத்துக்கொள்ளுங்கள், 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்க. இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்தமாய் நாம் இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிக்கிறேன். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு மனுஷனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். காய்பு என்கிற ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன சொல்றாருன்னா, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நம்மளையும் பார்த்து கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் எப்படி இருக்கணுமா? சுகமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்படி வாழணும்? சுகமாய் வாழும்படி கர்த்தர் நமக்கு செய்வார். இதுவரைக்கும் நாம் சுகம் இல்லாமல் ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டு நாம் காணப்படலாம். ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு சுகத்தை தருவார். சுகத்தை தருவார். அதாவது நம்மளை பார்த்து கேட்கிற முதல் வார்த்தை, நீ சுகமா இருக்கீங்களா கேட்பாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஒருத்தர் நம்மளை பார்த்த உடனே நம்மளை கேட்கிற வார்த்தை, அது நேற்று பார்த்து தான் சரி, நேற்று பார்த்துருக்க கேட்பாங்க, நீ சுகமா இருக்கிறியாமா, நீ சுகமா இருக்கிறாயா என்றுதான் முதல் எடுத்து அந்த வார்த்தையை கேட்பார்கள். அப்போ நாம் என்ன, நம்ம சுகமா இருக்கிறோமோ இல்லையோ, நாம் சொல்ற வார்த்தை என்னது? இருக்கிறேன். அல்லேலூயா. இது எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை. இது ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. சுகமா இல்லையோ, இருக்கவோ இல்லையோ, ஆனா நாம் கொடுக்கிற வார்த்தை என்னது? சுகமா இருக்கிறேன். அல்லேலூயா. அதே போலதான் இங்கே ஒரு மனுஷனை இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்த்தும் பொழுது என்ன சொல்லி வாழ்த்தார்னா, பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், ஆண்டவர் இந்த மாசத்திலே நமக்கு இந்த 1ஆம் தேதி இந்த முதல் வாரத்திலே ஆண்டவர் நம்ம கூட நமக்கு பேசுற ஒரு வார்த்தைனா, நாம் எல்லாவற்றிலும் எப்படி இருப்போம்? சுகமாயிருப்போம். அல்லேலூயா. நம்ம வாயின் வார்த்தை தான் நான் சுகமா இருக்குன்னு சொல்லுவோம். அது நிஜத்திலே நடக்க போகிறது. அல்லேலூயா. எப்படி நடக்க போகுது? நம்ம வாயில நம்ம நல்லா இருக்கிறோமோ நல்லா இல்லையோ, சுகமா இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா சுகமா இருக்கிறோம் சொல்லுவோம், சொல்லதான் செய்யறோம். அது அப்படியே பழிக்க போகிறது. அல்லேலூயா. அப்படியே அழிக்க போகிறது. அல்லேலூயா. அதான் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு வாழ்த்துதலை சொல்லுகிறார். அதே வாழ்த்து தான் நமக்கும் உண்டு. அப்போ நல்லா கவனிக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும்? ஒருவர் என்ன செய்யணும்? வாழ்த்தணும். என்ன செய்யணும்? ஒருவர் வாழ்த்தணும். வாழ்த்தாம இப்ப திருமண வீட்டுல கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? திருமண வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? வாழ்த்ததுக்கா இல்ல வேற எதுக்குமா? வாழ்த்துறதுக்கு தான் கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? போய் வாழ்த்தணும். போய் சண்டை போட்டுலாம் வரக்கூடாது. திருமண வீடு, இந்த வீடு பிரதிஷ்டை பண்ணுவாங்க. வீடு பிரதிஷ்டை, அப்புறம் ஏதோ பங்கன், ஏதோ குடும்பத்தில் ஏதோ நல்ல காரியம் நடப்பதற்கு ஒரு பங்கன் மாதிரி வைத்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்பாங்க. எதுக்குன்னா, அந்த அழைப்பை பெற்றவர்கள் போய் என்ன செய்யணும்? அவங்கள வாழ்த்தணும். சண்டை போடுறது கிடையாது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதுவும் இன்றைய காலகட்டத்தில் அதாவது வாழ்த்ததுக்கு கூப்பிட்டா போய் என்ன செய்யறோம்? சண்டை போடுறோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன செய்யறோம்? நாம சண்டை போடக்கூடாது. கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் சண்டையே போடக்கூடாது. என்ன என் பேர் போடலையே, என்ன நீ சரியா கூப்பிடலையே, நீ அதை பண்ணலையே, இதை பண்ண சொல்லி சண்டை போடக்கூடாது. போய் என்ன செய்யணும்? வாழ்த்தணும். வாழ்த்துற அனுபவம் ரொம்ப பெரிய அனுபவம். நாம் ஒருவரை வாழ்த்தினால் அவங்க அந்த வாழ்த்துக்கு தகுதி இருக்கோ இல்லையா, அது 2வது விஷயம். ஆனா நாம் வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து நமக்கும் பலிக்கும்.
தெரிஞ்சுக்கோங்க. ஹalleluya. நம்ம ஒரு மனுஷனை வாழ்த்துறோம், அந்த வாழ்த்து அவங்களுக்கு பலிக்குமா பலிக்காதா அது அவங்களுடைய நடத்தையை பொறுத்து இருக்கு, அது நமக்கு தெரியாது. ஆனா நாம் எந்த மனுஷரை எந்த மனுஷியை வாழ்த்துகிறோமோ அந்த வாழ்த்துதல் நமக்கு என்ன செய்யும், அப்படியே வந்து பலிக்கும். அதனால வாழ்த்துங்க. யாரை பார்த்தாலும் என்ன செய்யுங்க, எல்லாரும் என்ன செய்யணும், வாழ்த்தணும். யாரையும் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு மாறான சொல்லுனது சாபம் விடக்கூடாது. மாறான சொல்லுனது சாபம். ஹalleluya. வாழ்த்துங்க. கவனிங்க கொஞ்சம் கவனிங்க. அதனால தேவ ஜனமா இருக்கிற நாம், தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தணுமே தவிர யாரையுமே நம்ம அவமானப்படுத்தி பேசவோ இல்ல குறை சொல்லி பேசவோ அப்படிலாம் நாம் இருக்காமல், யாரையும் சபிக்காமலோ நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் என்ன செய்யணும், வாழ்த்த வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் என்ன செய்யணும், வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து நமக்கே வந்து பலிக்கும். ஹalleluya. அதாவது வாழ்த்து என்பதுக்கு தமிழ்ல இன்னொரு சொல் இருக்கு. வாழ்த்துனா ஆசீர்வாதமா. வாழ்த்துனா என்னது, ஆசீர்வாதம். அதுக்கு இன்னொரு அர்த்தம், இன்னொரு பெயர் வந்து ஆசீர்வாதம். அப்போ எல்லாரையும் பார்க்கிற நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கும் பலிக்கும், அது நமக்கும் பலிக்கும். அதனால எல்லாரும் என்ன செய்யணும், ஆசீர்வாதம். நமக்கு பிடிக்காதவர்களா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். யாரும் என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. அதுவும் நம்மலாம் வந்து நல்ல வசனத்தை தெரிந்தவர்கள், இயேசுவை அறிஞ்சவங்க. யாரு, இயேசுவை அறிஞ்சிருக்கமா இல்லையா? இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. இயேசுவை போல நல்லவர் நீங்க இந்த பூமியில எங்கு பார்த்தாலும் இயேசுவை போல யாரையுமே பார்க்க முடியாது. அவ்வளவு நல்ல தெய்வம் தான் இயேசு. அப்படிப்பட்ட நல்லவருடைய அந்த காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவர் வந்து யாரையுமே சபிக்க மாட்டார், எல்லாருமே ஆசீர்வதிப்பார். யாரையுமே அவர் சபித்ததா கிடையவே கிடையாது. ஹalleluya. ஆனா அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் சபிக்கிறோம். இது நியாயமா நியாயமா தெரியல. யாரையுமே நமக்கு பிடிக்காதவர்களா இருந்தாலும் சரி, நமக்கு எதிரியா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்ய, அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணுமே தவிர அவங்க கெட்டு போகணும் அந்த எண்ணம் நமக்கு எந்த சூழ்நிலை அப்படி கெட்டு போகணும்னு சொல்லி அந்த எண்ணம் நமக்குள்ளே வந்ததுன்னா அது நம்மளே தான் சாருமே தவிர அது அவங்களே போய் சாராது. ஒரு காரியம் செய்வினை, என்னது செய்வினை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செய்வினைனா என்னது, செய்வினை. நாம எதை செய்யறோமோ அதுதான் வினையா வரும். இதான் செய்வனை. செய்வனை அர்த்தம், அவன் எனக்கு செய்வனை வச்சுட்டா, இவன் எனக்கு செய்வனை வச்சுட்டா, பக்கத்து வீட்டுக்காரி சவனை வச்சுட்டா, பக்கத்து வீட்டுக்கார எனக்கு செய்வனை வச்சுட்டா, என்னோட கூட சேர்ந்து வேலை பார்க்கிறவர்கள் எனக்கு செய்வனை வச்சுட்டான்னு சொல்றோம். இல்ல, செய்வனைங்கிறது நாம செஞ்சிருக்கிற காரியத்துக்கு வரக்கூடிய வினை தான் என்னது, செய்வனை. செய்வனை யாரும் நமக்கு வைக்க மாட்டாங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. குறி சொல்லுதலும் மந்திரமே கிடையாது. செய்வனை நமக்கு எப்படி வரும்? இஸ்ரவேலா இருக்கிற நமக்கு யாரும் செய்வனை வைக்கவே முடியாது, நமக்கு குறி சொல்லவும் முடியாது, நமக்கு மந்திரம் பண்ணவும் முடியாது. இதுதான் உண்மை. அப்படி நமக்கு ஒரு வினை வருதுன்னா நம்முடைய எண்ணத்துல என்ன இருக்கு, மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, மற்றவங்களை சபிக்கிறது. அதனாலதான் நமக்கு வினையா வந்து மாறுது. அதனால யாரையும் நம்ம நினைச்ச கூடாது, யாரையும் கெட்டு போன்னு நினைக்கவே கூடாது. ஒருவேளை கெட்டு போன மனுஷனே நம்ம கிட்ட வந்தாலோ அவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஹalleluya. கெட்டு போன ஒரு மனுஷனே வந்தாலும், கெட்டு போன ஒரு மனுஷி வந்தாலும் அவங்க நல்லவர்களாய் மாற வேண்டும் என்று நினைக்கிறவ தவிர அவங்க கெட்டு போனவங்க ஒரேடியா கெட்டு போயிடட்டும், ஒரேடியா நாசமா போயிடட்டும் அப்படி நினைக்கவே. அப்படி நினைத்தால் அது நமக்கு பலிக்கும். நினைச்சாலே பலிச்சிடும். சொல்லணும்னு அவங்க கூட அவசியம் கிடையாது. ஹalleluya. உன் நினைவுதான் நியாயத்திருக்கும். ஹalleluya. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறாராம். எதை பார்க்கிறாரு? நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தான் பார்க்கிறார். நம்முடைய நினைவுகள், இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் நினைவுகள் சரியா இருக்குமானால் நாம் சரியா இருப்போம். ஹalleluya.
அதனால நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கணுமே தவிர யாரையும் சபிக்க கூடாது. ஒருவேளை நம்ம கிட்ட சண்டையே போட்டாலும் சரி, சண்டை போடுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள கூட நம்ம நினைச்ச கூடாது, சபிக்க கூடாது. ஏன் சாபமான வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரணும்? வரக்கூடாதுங்க. இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இதனைக்கு நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஆண்டவரை துதிப்பாங்க, ஆனா அவங்க விடுற சாபத்துக்கு அளவு இருக்க. ஏன்னா நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துறேன், எனக்கு விரோதமாய் பேசுறதுனால அவன் அழிஞ்சு போவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ ஜெபம் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லையே, வேதத்தை வாசிப்பதற்கு அர்த்தமே கிடையாது. யாரையுமே நம்ம சபிக்க கூடாது. இதான் வேதம் சொல்லுகிற ஒரு பாடம். நாம் எல்லாரையும் வாழ்க்கணுமே தவிர, எல்லாரையும் ஆசீர்வதிக்கணுமே தவிர, யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீ சபிக்கிறவில்லை, நான் என்ன செய்வேன், சபிப்பேன். நீ ஆசீர்வதிக்கிற, நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். இது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஆனா ஆபிரகாம் யாரையுமே சபிக்கல. ஆபிரகாம் யாரையுமே சபிக்கல. யாரையுமே அவர் சபிக்கல. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது இயேசுவும் யாரையுமே சபிக்கல. அல்லேலூயா. நீங்களும் நானும் கெட்டு போனவர்கள். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? கெட்டு போனவங்க நல்லவங்களா? நீங்களும் நானும் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, மீறுதல் செய்து நாம் எல்லாரும் கெட்டு போனவர்கள். கெட்டு போன நம்மை ஒரேடியா கெட்டு போன சொல்லி ஆண்டவர் விடவில்லை. கெட்டு போன நம்மை தான் கர்த்தர் அன்பு வைத்தார். கெட்டுப்போன நம்மளை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் என்றால் இயேசு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். யாரையுமே அவர் சபிக்கல. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களை சபிக்கிறோம். நமக்கு பிடிக்கலாம் சபிக்கிறோம். என்னை விட்டு போயிட்டாயா, அவன் விளங்கவே மாட்டான். என்னை விட்டு போயிட்டா அவன் விளங்கவே மாட்டான் அப்படி சொல்றோம். இன்னைக்கு நம்ம என் காதால கேட்டிருக்கேன் ஒரு ஊழியக்கார் சொல்ற வார்த்தை, என்னை விட்டு அவன் போயிட்டான், அதனால விளங்காம போயிருவான். ஒரு ஊழியக்கார் சொல்ற, அவன் அந்த ஊழியக்காருக்கு விரோதமாய் தவறான காரியமே செய்திருந்தாலும் சரி, நாம் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைய நம்ம அப்படி சொல்லுவோமா? நம்ம பெத்தெடுத்த பிள்ளை அவன் அக்கிரமம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த பிள்ளை நாசமா போய் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமே. ஆனா இன்னொரு பிள்ளை ஈஸியா சொல்றோம். ஆனா நம்ம பெத்தெடுத்த பிள்ளைய நம்ம சொல்றது கிடையாது. ஆனா இன்னொரு பிள்ளை தவறு செய்தால் அவன் நாசமா போயிருவான், அவன் விளங்காம போயிருவான் அப்படின்னு சாபம் விடுறோம். ஏன்? அது நமக்கு தான் பழிக்கும். அப்படி சொல்லாதீங்க. அவன் நல்லா இருக்கணும், அவன் சரியா வாழணும், கர்த்தருக்கு பிரியமாய் மாறணும், அப்படி நாம் பேசி படிக்கணும். யாரா இருந்தாலும் சரி. கணவனே சரியில்லாவிட்டாலும் கணவன் நல்லவராய் மாறுவார். என் கர்த்தர் நல்லவராய் மாற்றுவார். என் கணவரை, என் மனைவியை நல்லவராய் மாற்றுவார். என்னுடைய பெத்தவங்களை நல்லவராய் மாற்றுவார். என் பிள்ளைகளை நல்லவராய் மாற்றுவார் சொல்லி அப்படித்தான் நம்ம பேசணுமே தவிர அவன் அப்படியா இப்படியாருன்னு சொல்லி சாபமான வார்த்தைகள் நமக்கு எடுத்திருந்து வரவே வரக்கூடாது. நாம் எல்லாரையும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்றார்? வாயை கொடுத்திருக்கிறார். இல்லையா? நம்ம வாய் துதிக்கிற வாய், நம்ம வாய் ஆசீர்வதிக்கிற வாய். இந்த ஆசீர்வதிக்கிற இந்த வாயை வச்சு மற்றவரை நினைச்சு கூடாது, சபிக்க கூடாது. சபித்தலும் துதித்தலும் ஒரு இடத்துல வராது. சபிக்கிற வாயா நம்முடைய வாய் இருக்குன்னா அப்ப என்ன செய்யணும்? தேவனை துதிக்கிற ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்லையா? அதனால யாரையும் சபிக்காதீங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க. நீங்க எந்த அளவுக்கு எல்லாரையும் வாழ்த்தீங்க அந்த அளவுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். இது ஆபிரகாம் கண்ட பெரிய ஒரு காரியம். ஆபிரகாம் லோத்துவோடு கூட இருக்கிறான். யாரு கூட? லோத்து கூட இருக்கான். அண்ணன் பையன் தான். இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த லோத்துனுடைய வேலைக்காரர்களுக்கும் இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் சண்டை வந்துருச்சு, வாக்குவாதம் வந்துருச்சு. வாக்குவாதம் வந்த உடனே இந்த லோத்து வர்றான், வந்து அந்த ஆபிரகாம் பேசுறான், நான் என்ன செய்ய உங்களை விட்டு போறேன். வந்து என்ன செய்யலாம்? இந்த மாதிரி சண்டை நடக்கு, இந்த மாதிரி வாக்குவாதம் பண்றோம், இதை சரி பண்ணதுக்கு என்ன செய்யலாம் சொல்லி கேட்கல. இதை சரி பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசனை கேட்கல. வந்து என்ன செய்ய, நாம என்ன செய்ய, பிரிந்து போவோம். என்ன செய்வோம்? இந்த ஆபிரகாமோடு கூட லோத்து இருந்ததுனால இந்த லோத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
லோத்து ஒண்ணுமே கிடையாது. லோத்து ஒண்ணுமே இல்லாம வந்தான். ஆபிரகாம் கூட வரும்போது லோத்துக்கு எதுவுமே கிடையாது. ஆபிரகாமுக்கு ஒண்ணு கிடையாது, லோத்துக்கு ஒண்ணு கிடையாது. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது யாரா? ஆபிரகாமை. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தது ஆபிரகாமுக்கு. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறுது? ஆபிரகாமுக்கு நிறைவேறுது. கூட இருந்த லோத்துவும் அந்த ஆசீர்வாதம் இவனுக்கும் வந்து சேருது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்ம சேர்ந்து இருக்கிற நண்பர்கள், நல்லா பிள்ளைங்க கவனிங்க, நம்ம சேர்ந்து இருக்கிற நண்பர்கள், சிநேகிதர்கள் எப்படி இருக்கணும்? ஒரு தீர்மானம் எடுங்க. நம்ம கூட இருக்கிறவர்கள் நல்லவர்களா இருக்கணும். நம்ம கூட பழகிறவர்கள் சரியா இருக்கிறார்களா என்று சொல்லி சரி பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் பேசுங்க. எல்லாத்திலையும் பேசுவது தப்பு கிடையாது. எல்லாத்திடத்திலையும் அதாவது அன்பு கொடுப்பது தப்பு கிடையாது. ஆனா நெருங்கி பழகுது ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த நெருக்கம் என்பது யார் இடத்துல இருக்கணுமோ அவங்க கூட தான் இருக்கணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களா இன்னைக்கு நெருக்கம், அந்த நெருக்கமானவர்கள் இஷ்டத்துக்கு தேவையில்லாத நண்பரிடத்துல பழகி தேவையில்லாத பழக்கங்கள் பழகுற அந்த மனுஷரிடத்துல பழகி அவர்களும் சீர்கெட்டு போறாங்க தெரியுமா? நம்ம கூட சேர்ந்தவர்கள் சரியா இருக்கணும். எல்லாத்திட்டையும் பேசணும், எல்லாத்திட்டையும் பழகணும், தப்பு கிடையாது. அவங்க கெட்டவங்களா இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நான் பேச மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அது தப்பு. கெட்டவங்களா இருந்தாலும் பேசணும். ஆனா நான் நெருங்கி பழகணும் ஒண்ணு பழக்கம் இருக்குல்ல, நெருங்கிய உறவுக்கும் நெருக்கம் இல்லாத ஒரு உறவு இருக்கு. அப்போ நெருங்கிய ஒரு உறவுனா அவங்க எப்படி இருக்குன்னா சரியா இருக்கணும். அந்த உறவுகிட்ட போய் நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் சரியா இருப்பீங்க. இதான் உண்மை. இல்லையா? ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அவன் ஒருத்தரை பத்தி அவனுடைய நண்பரை பத்தி தெரிஞ்சுட்டா இவனை பத்தி தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இல்லையா? அதனால நம்ம பழகிறவர்கள் சரியா இருக்கிறாங்களா பார்க்கணும். நம்ம யாரு கூட தான் நெருக்கமா இருக்கோமோ அந்த நெருக்கமா இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை பார்க்கணும். இந்த ஆபிரகாம் அவன் ஆண்டவருக்கு பிரியமானவனா இருந்தபடினால், ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆபிரகாமா இருந்தபடினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவருடைய ஆசீர்வாதம் இந்த லோத்துவுக்கும் போனது. லோத்து சும்மா ஆபிரகாம் நிமித்தம் தான் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இங்க பிரச்சனை வந்துருச்சு. இந்த வேலை பார்க்கிற மேய்ப்பர்கள் இந்த லோத்துக்கு கிடைத்தாங்க என்றால் அவன் ஆபிரகாம் நிமித்தம் வந்த ஆசீர்வாத நிமித்தம் தான் இந்த வேலைக்காரங்க அவனுக்கு கிடைத்தாங்க. ஆனா இப்ப சண்டை வந்த உடனே இவன் என்ன செஞ்சிருக்கணும்? போய் சமாதானம் பேசுறதுக்கு போயிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி சண்டை வந்திருக்கு, என்ன பண்ணலாம், இதை சரி பண்ணணும், பிரிந்து போகணும். என்ன வந்திருக்க கூடாது, பிரிந்து போகணும்னு ஆசைப்படுறான். உடனே ஆபிரகாம் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொல்லியிருப்பார்? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய நல்ல மனசை பாருங்க. நீ வடக்க போனா நான் தெக்க போறேன், நீ தெக்க போனா நான் வடக்க போறேன். யாராவது சொல்ல முடியுமா? அப்படி நம்ம அப்படி சொல்லுவோமா? நான் ஆபிரகாம் சொன்னார், தன்னை விட்டு பிரிந்து போறான் ஒருத்தன், தன் கூடவே இருந்தவன், அதாவது தன்னோடு கூட இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தன் மூலமாய் பெற்றுக் கொண்டவன், தன்னை விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறான். போன் சொன்ன உடனே அவர் என்ன செய்ய? சாபம் விடல. நீ தெற்கே போனா நான் வடக்க போறேன், நீ வடக்க போனா நினைச்சேன் தெற்க போற, நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ எந்த திசைக்கு போன்னு சொல்லி நீ விரும்புகிறாயோ அந்த விருப்பத்தின்படி போ, நான் அங்கே வரமாட்டேன், நான் வேற பக்கமா போறேன். எவ்வளவு நல்ல மனசு பாருங்க. இந்த நல்ல மனசு நமக்கு இருக்கா? இன்னைக்கு ஒரு அடிதான், ஒரு ஜான் தான், ஒரு அடி கூட வேண்டாம், ஒரு ஜான் இடத்துக்கு கூட பிறந்த சகோதரனை இன்னைக்கு என்ன செய்ய வெட்டி கொள்ற நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கும். ஒரு ஜான் இடத்துக்கு. அல்லேலூயா. நம்ம அப்படி காணப்படும். இன்னைக்கு அதுவும் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் அந்த ஒரு ஜான் இடத்துக்கு இன்னைக்கு சண்டை போடுறோம். வேற என்னது? கிறிஸ்தவர்கள் இல்ல. சர்ச்சில் ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து பக்கத்துல இன்னொரு நம்ம இடத்த வந்து இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்துட்டாங்க, அதுக்கு இடம் சண்டை போடுவோம். நம்ம இடத்துல நம்ம எப்போது இருக்க வேண்டிய சர்ச்சில் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்துட்டாரு, அதுக்கு சண்டை போடுவோம். நீங்க அப்படிதான் நம்ம இருக்கிறோம். சர்ச்சில வந்திருக்கிற அந்த இடத்துக்கே சண்டை போட்டா நம்மளாம் எங்க ஒரு இடத்தை கொடுப்போம் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. ஆபிரகாம் அவனா கொடுக்கிறார்.
ஆபிரகாம் இருந்த அந்த பூமி தாங்க கூடாதபடிக்கு அவ்வளவு செல்வ சீமானாய் ஆபிரகாம் வந்தாராம். அவர் இருந்த தேசம் முழுவதும் அவருக்கு சொந்தமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீ எங்க போனாலும் போய்க்கப்பா, உன் இஷ்டத்துக்கு போ, நானா என்ன செய்ய முடியாது, அதுக்கு தடையா நான் வரமாட்டேன். எவ்வளவு நல்ல மனசு பாருங்க, விட்டு கொடுக்கிற சுபாவம். இந்த விட்டு கொடுக்கிற சுபாவம் நமக்கு இருக்கா? எதுவுமே இல்லையே நமக்கு. விட்டு கொடுக்கிற சுபாவம் நமக்கு இன்னைக்கு இல்ல. ஏன் குடும்பத்திலே நமக்கு இல்ல. குடும்பத்துல பழகிற அப்பா அம்மா இடத்துல விட்டு கொடுக்க முடியல, பிள்ளைகள் அப்பா அம்மா இடத்துல விட்டு கொடுக்கல, பெற்றவர்கள் பிள்ளை இடத்துல விட்டு கொடுக்க கிடையாது, கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்க கிடையாது, மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்காம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். எல்லாரையும் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். நமக்கு விரோதியா இருந்தா நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. நல்லா கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 5ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை பாருங்க, வாசிப்பா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நல்லா கவனிங்க. சத்துருனா யாரு? சத்துருனா யாரு? விரோதி. கரெக்ட். எதிரி. யாரு? சத்துருனா யாரு? எதிரி. நமக்கு புரிகிற மாதிரி எதிரி. எதிரி என்ன செய்யணும்? எதிரி என்ன செய்யணும்? சிநேகிக்க வேண்டும். எதிரி என்ன செய்யணும்? நேசிக்கிறோமா? இல்ல. அடுத்து வாசிப்பா. உங்களை சபிக்கிறவர்களை இப்படி பண்றோமா நம்ம வாழ்க்கையில? நம்மளை யாராவது ஒரு வார்த்தை பேசிவிட்டால் அவர்களை நாம் என்ன செய்யறோம்? திரும்ப என்ன செய்யறோம்? இதான் முக்கியம். ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்களோ, ஒருத்தர் நம்ம திட்டினாலும் சரி, நம்மளை அடித்தாலும் சரி, ஒருவேளை நம்ம சாபமா பேசினாலும் சரி, நாம் பதிலுக்கு என்ன செய்யறோம்? இதை யோசிங்க. இதை செய்யறோமா நம்முடைய வாழ்க்கையில? இயேசு கிறிஸ்துவ என்ன செய்ய கன்னத்தில் அடிச்சாங்களாம். எங்க அடிச்சாங்க? கன்னத்தில் அடிச்சாங்களாம். ஹல்லேலூயா. என்ன செஞ்சாரு? எல்லாம் நமக்கு தெரியும். மறு கன்னத்தை காட்டினார். ஆனா அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு நம்மளால கொண்டு வர முடியல. ஆனா கொண்டு வரணும். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இதை நம்ம கேட்டு வாங்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஒருத்தர் என்னை திட்டினாலோ, ஒருத்தர் என்னை சபித்தாலோ, நான் திரும்ப சபிக்காதபடிக்கு, திரும்ப அவர் பதிலுக்கு பதில் செய்யாதபடிக்கு நான் என்ன செய்யணும்? உண்மை போல வாழன்னு சொல்லி அந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். இன்னைக்கு அதெல்லாம் கேட்க கிடையாது. நம்ம கேட்கறது எல்லாம் என்னது? இடம் வேணும், கால் வேணும், நிறைய ஆத்துமாக்கள் வரணும். நிறைய ஆத்துமா. இன்னைக்கு ஊழியக்காரங்க கேட்கறது நிறைய ஆத்துமா, ஆயிரக்கணக்கில் ஆத்துமாக்கள் வரும். என்ன கேட்கறது? ஆயிரக்கணக்கில் ஆத்துமாக்கள் வேணும். இது தப்புன்னு சொல்லல. ஆனா நாம் கேட்க வேண்டிய முதல் காரியம் என்னது? இதுதான். இரண்டாவது ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. அதனால நாம் கேட்கிற முதல் காரியம் இதுதான். நம்மளை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அந்த நல்ல குணத்தை நாம் கேட்கணும். அதை விட்டு பணத்தை கேட்கிறது, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான காரியங்களை கேட்டு இன்னைக்கு மன்றாடி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நான் கேட்டா இதெல்லாம் தானா வருங்க. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் சொல்லி இதை நான் முதல்ல கேட்டுட்டா இதெல்லாம் தானா கிடைக்கும். தானா கிடைக்கிறத நாம் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நம்மளை சபிக்கிற என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். அப்படி செய்யறோமா? இந்த இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். இயேசு நமக்காக பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவே நேரடியா நம்மோடு கூட பேசின வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். முடிந்த அளவுக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆனா இன்னைக்கு முடியத்தாலும் பரவாயில்ல, கர்த்தத்தை கேட்போம். கேட்டு எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு இந்த குணத்துல வாழணும். வாசிங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் எதிரிகளை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து 46 வசனம் வாசிப்பார். நல்லா கவனிங்க, இதுக்கு அர்த்தம் வேற அர்த்தம் இருக்கு பாருங்க. உங்களை சிநேகிக்கிறையே என்ன பலன்? நல்லா கவனிக்கணும். நம்ம நேசிக்கிறவர்களை நம்ம நேசிக்கும் பொழுது அதனால உங்களுக்கு என்ன பலன் கேட்கிறார் ஆண்டவர். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பிடிச்சவங்களை தான் நம்ம நேசிப்போம். எல்லாரையுமே நேசிக்கிறோம். நம்ம சொல்றதை கேட்கறவங்களை மட்டும். பிள்ளைங்களே எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க இருப்போம். 2 பிள்ளைங்க இருக்கும் வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை பெத்தவங்க பேச்சை கேட்கும், ஒரு பிள்ளை பெத்தவங்க பேச்சை கேட்காத பிள்ளைங்களா இருக்கலாம். இப்போ இந்த 2 பிள்ளையும் பெத்தவங்க இடத்துல வந்து நிக்குது. இப்ப இந்த பிள்ளைங்கள 2 பிள்ளைகள இந்த பெற்றவங்க யாரை நேசிப்பாங்க? யாரு கீழ்ப்படிதாங்களோ அவங்களதான் நினைச்சுவாங்க, நேசிப்பாங்க. இன்னொரு பிள்ளைய இவன் சொல் கேளாதவன் அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா இங்க வேதம் அப்படி சொல்லல. உங்களை நேசிக்கிறவர்களை நீங்க நேசிப்பதனால் உங்களுக்கு பலன் என்ன? அதான் சொல்லுது, உங்க எதிரியை நேசிக்கணும். நமக்கு பிடிச்சவங்களே நேசித்து என்ன பிரயோஜனம்? நமக்கு நம்ம நம்முடைய சொன்ன வார்த்தையை கேட்கிறவங்க மட்டும் நாம் நேசித்தெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மை நேசிக்காதவர்களை, நமக்கு எதிரியா இருக்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நமக்கு எதிரியா இருக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நாம் எப்படி தெரியுமா இருந்தோம்? எதிரியா தான் இருந்தோம். கர்த்தருக்கு எதிரி தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மிடத்துல முந்தி அன்பு கொண்டாராம். நம்மிடத்தில் அவர் நாம் பாவியா இருக்கும் பொழுது, நாம் அவருக்கு எதிரியா இருக்கும் பொழுது, அவருக்கு நாம் சத்துருக்களா இருக்கும் பொழுது அவர் முந்தி வந்து நம்மளை என்ன செய்தார்? நேசித்தார். இதுதான் உண்மையான நேசம், இதுதான் உண்மையான பாசம். எதிரியை நேசிக்கிறது தான். இந்த நேசத்தை குறித்து, இந்த பாசத்தை குறித்து எந்த புத்தகத்திலும் கிடையாது. எந்த புத்தகத்திலயா? இன்னைக்கு இந்துக்கள் சொல்ற அந்த பகவத்கீதை, முஸ்லிம்ல சொல்ற குரான், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுலலாம் இந்த வசனம் கிடையாது. அல்லேலூயா. எதிரிகளை நேசிப்பது என்பது இயேசு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம். இப்படி எதிரிகளை நாம் நேசிக்கிறோமா? எதிரிகளை ஆசீர்வதிக்கணும். அந்த அப்படி ஆசீர்வதிக்கும் போது நாம் என்ன செய்வோம்? ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதனால நம்ம ஒருத்தரை வாழ்த்தணும். என்ன செய்யணும்? வாழ்த்தணும். யாரை பார்த்தாலும் இனி இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போட்டோம், இது வரைக்கும் நடந்து போச்சு, விட்டுருவோம். ஆனா இனி நம்முடைய வாழ்க்கையில எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். தெரிந்தவங்களும் தெரியாதவங்களும் யாரா இருந்தாலும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது. அதாவது பார்க்கிற, அதாவது காண்கிற சகோதரன் இடத்திலே அன்பு கூறாவிட்டால் காணாத சகோதரன் இடத்திலே அன்பு கூறுவது. நம்ம பார்க்கிறவங்க நம்ம செய்யறது அன்பு கிடையாது. நம்ம எத்தனையோ பேரை பார்க்கிறோம், இன்னைக்கு அவங்க இடத்துல அன்பு கூறுறோமா? கிடையாது. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் அன்பு கூறுறோம், பிடிக்காதவங்க அன்பு கூறுதை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் பார்க்கிற எல்லா சகோதரத்திலையும் அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறினால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சமம். அல்லேலூயா. அதனால நமக்கு எதிரியா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். எதிரிகளை கூட என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். யாரையும் என்ன செய்யக்கூடாது? சாபிக்க கூடாது. சாப விடாதீங்க, யாரையும் சபிக்காதீங்க. நம்மளை விட்டு போறாங்களா? போயிட்டு போறாங்க, நல்லா இருக்கட்டும். நம்மளை விட்டு போனாலும் அவங்க என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவன் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ண கூட தப்பு. அது வந்து அவங்க ஒருவேளை தப்பானவனா இருந்தாலும் அதை ஆண்டவர் சரி பண்ண போகிறார். அது நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அதனால யாரையும் சபிக்காதீங்க. இயேசு யாரையுமே சபிக்கல. இயேசுவை சிலுவையில் அடிப்பதற்கு கல்லர்கள் மத்தியில கொண்டாந்து விடும் பொழுது 2 கல்லர்கள் மத்தியில நிற்கிறார்கள். எல்லாரும் பரியாசமா பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? பரியாசமா பேசுறாங்க. நீ தேவனா? நீ கடவுளா? பரியாசமா பேசுறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. பரியாசமா ஒருத்தர் நம்மளை பேசுனா நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளை ஒருத்தர் வந்து கிண்டல் பண்றாங்க நம்முடைய நிலைமையை பார்த்து.
நம்முடைய குடும்பத்தின் நிலைமையை பார்த்து நம்மளை பார்த்து ஒருத்தங்க நக்கலோ கிண்டலோ பண்ணா நமக்கு எப்படி இருக்கும்? இருக்குமா இருக்காதா? ஆத்திரம், எவ்வளவு ஆத்திரம் வரும்? வருமா வராதா? ஆனா ஆண்டவருக்கு அதே ஆத்திரம் வரலையே. அவர் பரியாசம் பண்ணுவதை நேசித்தார். அல்லேலூயா. பரியாசம் பண்ணுவதை ஆசீர்வதித்தார். அதே போலதான் நம்ம யாராரு பரியாசம் பண்ணுகிறார்களோ அவர்களை நாம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் என்ன செய்யணும்? நம்ம எல்லாரையும் என்ன செய்யணும்? வாழ்த்தணும். யாரையுமே எல்லாரையும் ஆசீர்வதிக்கணுமே தவிர யாரையுமே ஆசீர்வதிக்காம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த காய்பு என்கிற இந்த மனுஷனை ஆசீர்வதித்தான். அதே போல நாமும் ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலையும் சுகமாய் இருப்போம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் சுகம் வேணுமா? எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சுகமா நீங்க இருக்கணுமா? உங்க பிள்ளைங்க சுகமா இருக்கணுமா? நம்முடைய வேலைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் சுகமா இருக்கணும்னா எல்லாரையும் நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. எல்லாரையும் நேசிங்க. எல்லாரையும் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. நம்மை சபிக்கிறவர்களை